உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா அமெரிக்காவை முந்திச் செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து எலான் மஸ்க் போட்ட பதிவு விவாதப் பொருளாகியுள்ளது. உலக ஜிடிபி வளர்ச்சியில் 26.6%துடன் சீனா முதலிடத்தையும் 17%துடன் இந்தியா இரண்டாவது இடத்தையும் பிடிக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா 9.9% பங்களிப்புடன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்த உலகின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்க் அதிகார சமநிலை மாறுகிறது என்று பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து விமர்சித்த ராகுல் காந்திக்கு எலான் மஸ்கின் பதிவின் மூலம் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்துள்ளார். அரசை விமர்சிப்பது ஜனநாயக உரிமை என்றாலும் நாட்டை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்றும் அதன் சாதனைகளை ஒருபோதும் சிறுமைப்படுத்தாதீர்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். முன்னதாக எலான் மஸ்க் போன்ற சர்வதேச தலைவர்களே இந்தியாவின் பொருளாதார வலிமையை கண்டு வியப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். Should also understand that this is the kind of strength that India has acquired now, next only to China. சீனா மற்றும் இந்தியா இணைந்து உலக பொருளாதார வளர்ச்சியில் 43.6% பங்களிப்பை வழங்கப் போகின்றன என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.